பழம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகார கதையில் வரும் கண்ணகி தேவியின் மங்களதேவி கண்ணகி கோயில் இங்கு இருக்கு. இது நம்ம கேரளா பார்டர்லையும் தமிழ்நாட்டு பார்டருக்கும் சேர்ந்து இணைந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களும் கேரளா மக்களும் ஒன்று சேர்ந்து ஒரு வழிபாடு நடத்துகிற ஒரு இடமா அங்கே இருக்கு. ஆனால் எந்த வருஷம் இல்லாத சிறப்பு இந்த வருஷம் இருக்கு. தமிழக அரசு சார்பாக HRNC அறநிலைத்துறை சார்பாக அன்னதானம் சிறப்பாக வழங்குறாங்க. தனியார் பிரைவேட் யாரும் இல்லாம அன்னதானம் வழங்குறது தமிழ்நாடு அரசு அன்னதானம் வழங்குறது மிக சிறப்பாக இருக்கு. ஆனா இதே மாதிரி எல்லா வருஷமும் தமிழக அரசு அன்னதானம் வழங்கினா பக்தர்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். அதே போல நம்ம பார்த்தோம்னா இங்க வர்ற வழியில நம்மளுக்கு ஜீப்ல வர்றதுக்கு இதுல வர்றதுக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்கு. அதனால நம்ம கீழே பழியங்குடியிலிருந்து நடந்து வர்ற பாதை 4 கிலோமீட்டர் தான். அந்த பாதையின் தார் சாலை அமைக்க சொல்லி தமிழக அரசு ஒரு ஆணை பிறப்பிச்சிருக்கு. அந்த ஆணையை அடுத்த கண்ணகி கோயிலுக்கு இந்த வருடம் வர்றதுக்கு முன்னாடி வந்துருச்சுன்னா, தார் சாலை வந்துருச்சுன்னா பக்தர்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும், வழி வர்றதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஆனா இந்த வருஷம் அன்னதானம் தமிழக அரசு அறநிலைத்துறை சார்பாக பிரசாதம் வழங்குறாங்க. அதனால பக்தர்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க, மன நிறைவாகவும் போறாங்க.